ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க எம்கேடி தமிழ். ஃபஸ்ட் எல்லாத்துக்கும் சாரி. ஸோ எதுக்கு அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ போட்டு 4 மாதம் மேலே ஆகிடுச்சு. ஸோ சில பிரச்சனைகள் தாங்க வீடியோ கண்டிஷன் போட முடியல. இனி நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு நான் சொல்லிடுறேன். maxbee.com. maxbee.com பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மொபைலுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே அதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வெப்சைட்டை பற்றி இன்றைக்கி நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதாவது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே திறந்த ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல்லைக்கன் வரும், அதையும் பிரச்சனையை ஆள் கொடுத்தாங்க. இப்போ நான் எந்த வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும். இன்றைக்கி வந்து வீடியோ கொடுக்கலாம். ஓகே கைஸ், அதாவது maxbee பற்றி நம்ம சேனலில் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வரப்போகுது. அதனால் உங்களுக்கு ஒரு அது எக்ஸாம்பிள் காட்டலாம் தான். அதாவது maxbeeல வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இந்த கமெண்டில் கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆர்டர் செக் பண்ணுறது, எப்படி கேன்சல் பண்ணுறது, எப்படி கஸ்டமர்காருக்கு கான்டாக்ட் பண்ணுறது, எத்தனை நாள் டெலிவரி ஆகும் அப்படின்னு நிறைய பேர் அதில் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ எப்படி டிஸ்பிளே நல்லா ஒர்க்கிங் ஆகுதான், நிறைய பேர் டச்சில் வேலை செய்த நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, ஸோ அதை எத்தனை நாளில் வரும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா நான் பார்க்குறேன். ஸோ வாங்க நமக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். maxbee பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபே, ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி தான் இருக்கும். கேஷ் ஆன் டெலிவரி நாட் அலோவ், அதை நான் சொல்லிடுறேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசி கிடைக்காது, மதர் போர்டு கிடைக்காது, மற்ற எல்லா ஸ்பேருமே இதில் கிடைக்கும். அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபஸ்ட்டு தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் maxbee.com டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வெப்சைட் வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் ஒரு டிஸ்பிளே கேட்டிங்கன்னா, வர எக்ஸாம்பிளுக்கு விவோவோ இல்லை ஒப்போவோ இந்த மாதிரி ஹையர்ண்டு மாடலில் போய் டிஸ்பிளே வெளியில் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேயோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா காப்பி வந்து உங்களுக்கு 1200, 1300 அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா 3000, 4000, 5000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு மாடல் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஆனால் இதில் வந்து அதெல்லாம் கிடையாது. ரொம்பவே உங்களுக்கு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக பார்க்க போகிறோம். எப்படி கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் கேன்சல் பண்ணுறது, எப்படி ஆர்டர் பண்ணுறது, எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா, இப்போ வந்த மாடல் வந்து பழைய காலத்து வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோனு, எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் இதில் கிடைக்கும். ஹானரு, மைக்ரோமேக்ஸு, மோட்டோ, ஓப்போ, லெனோவா, லாவா, கார்பனு, ஐட்டலு, ஜியோனி. நீங்கள் ஜியோனி இந்த பழைய மாடல் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. அதுக்கு வீடியோகானு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எல்லா மாடலுமே இதில் கொடுத்துருப்பான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இப்படி பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒப்போவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஒப்போ இப்போ வந்து மாடல்லேருந்து பழைய மாடல் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். இல்லை எனக்கு அந்த மாடல் தெரினா இங்கே மேலே சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒப்போக்கள் எல்லாமே கிடைக்கும். ஒப்போவில் வந்து என்னென்ன மாடல், இதில் வந்து எல்லா ஸ்பேருமே கிடைக்கும். அந்த ஃபோனுக்கு என்ன தேவையோ அத்தனை இதில் கிடைக்கும். ஓகேங்களா? காம்போவோட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து ஹையாக இருக்கும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு லோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணது எல்லாமே இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஸோ நான் வந்து ஒப்போ F7 கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், அந்த மாடலில் வந்து பார்த்திங்கன்னா அது எப்போ லான்ச் ஆச்சு, என்ன சைஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதோட எத்தனை ஜிபி ரேம் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ண பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி வந்து டச் ஸ்க்ரீன். அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா காம்போவோட வரும், ஃப்ரேமோட வரும். காம்போவோடனா உங்களுக்கு டச்சுமே டிஸ்பிளே மட்டும் வரும். ஃப்ரேமோடனா உங்களுக்கு மொபைல் அந்த ஃப்ரேமோடவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது ஒவ்வொரு மாடல் பொறுத்து கிடைக்கும். அது ஃப்ரண்ட் கிளாஸு, ஹவுசிங்னால் உங்கள் ஃபோனே போர்டெல்லாம் கழட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் போர்டோர், பேக் டோர் எல்லாமே அதில் வந்துடும். அந்த மாதிரி இது ஃப்ரண்ட் கேன்சல், லென்ஸு, எல்சிடி ஃப்ரேமு, மெட்டலு, பேக் கவரு, வால்யூம் பட்டனு, கேமரா லென்ஸு, பேட்ரி, ஃப்ரண்ட் கேமரா, வால்யூம் பட்டனு, இந்த மாதிரி
அந்த ஃபோனுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். மதர் போர்டு ஐசி தவிர்த்து மற்ற எல்லாமே நீங்கள் தேடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சிக்னல் கேபிள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாடலுக்கு. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வந்து நான் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். அது எப்படி நான் சொல்லிடுறேன். மேலே சர்ச்சில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க. இங்கே இதை வந்து கிளிக் பண்ணிக்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். நான் வந்து இதை லாகின் பண்ணிவிட்டு அதனால் இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். உங்கள் ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி ஓடிபி வரும். அந்த ஓடிபி அதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். ஒரு 5 பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து லாகின் ஆயிரும். அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் வந்து எல்சிடி வித் ஸ்க்ரீன் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னென்ன கலர், பிளாக்கு, ரெட்டு, அந்த ஒயிட்டு, ப்ளூ, சில்வர், இந்த மாதிரி 4-5 கலர் கொடுத்துருவாங்க. அந்த ஃபோனுக்கு என்ன மாடலோ அது எல்லாமே கொடுத்துருப்பான். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா 1830 ரூபா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அப்படி காமிக்கிறாங்க, ஆனால் வெளியில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதோட டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி உங்களுக்கு 2000 ரூபா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 819 ரூபா தான். இதில் உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் எதுவுமே கிடையாது. இதில் என்ன ப்ரைஸோ அது அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து ஒரு கலருக்கு வந்து மாறலாம். இதில் ஒரே மாதிரி கொடுத்துருக்கான். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இது எப்படி ஆர்டர் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா எல்சிடி வித் டச் ஸ்க்ரீன் ஃபார் ஓப்போ F7 பிளாக் டிஸ்பிளே கிளாஸ் காம்போ ஃபோல்டரு. காம்போ ஃபோல்டர் அப்படின்னா ஃப்ரேமோட வரும். நான் சொன்னேன்ல, உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வராது, ஃப்ரேமோட அட்டாச் வரும். நீங்கள் மற்ற ஃபோன்லேருந்து போர்டை கழட்டி இதில் மாட்டிக்கலாம். புது ஃபோன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் மற்ற மாதிரி இந்த அலி எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. இதில் ஜஸ்ட்டு 4-5 நாளில் உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோ கூட கிடையாது, பொருளை பொறுத்து உங்களுக்கு உடனே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பாருங்கள் ரிவ்யூலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பாருங்கள் இவங்க வந்து எப்போ வாங்கியிருப்பாங்க. இவங்க லாஸ்ட்டாக வாங்கின மாதிரி 2022 வாங்கியிருக்காங்க. இங்கே நாட் ஒரிஜினல் பட் பெட்டர் தான் ப்ரைஸ்க்கு ஒர்க்கிங் பர்ஃபெக்ட். அதாவது நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க, கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது உண்மையுமே ரியல் கமாண்டு, அதனால தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இன்னொன்று நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது ரிட்டன்னா உங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து எதாவது டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் ரிட்டன் எடுத்துக்குவாங்க. டேமேஜ் இல்லாமல் வெறும் ரிட்டன் எடுத்துக்க மாட்டாங்க. அதை நான் எப்படின்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா எல்சிடி டச் ஸ்க்ரீன் ஃபோல்டரு ஓப்போ F7 பிளாக், அதாவது பிராண்டட் நியூவோட உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் அப்படியே கிடச்சிரும். அது வந்து ஒரிஜினல்னால் எப்படி சொல்கிறேன்னா காப்பி தான், ஆனால் உங்களுக்கு ஃபோன் நீங்கள் என்ன வாங்க அதோட குவாலிட்டி அப்படியே இருக்கும். அதாவது இதில் மெயின் 820 ரூபா தான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப உங்களுக்கு மணி சேவ் ஆகும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பை ஒன் கேட்கும் ஆட். நான் வந்து பை ஒன் கொடுக்குறேன். இது கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். நான் வந்து இதில் ஆர்டர் ஃபோன் நம்பரில் கொடுத்துட்டு அதனால் எனக்கு இப்படி கேட்குது. நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பிளர் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர்னு கேட்கும். அதாவது இங்கே வந்து அது வந்து 820 ரூபா தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? இங்கே வந்து ஏன் 1518 கேட்குங்கன்னா கீழே 2ன்னா கிளிக் பண்ணிடுறேன். ஸோ அதனால தான் இதை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். நீங்கள் பாருங்கள், கீழே பார்த்துட்டு அப்புறம் அதை ப்ரைஸாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா 819 மட்டும்தான். உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு இல்லை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துங்க, ப்ளேஸ் ஆர்டர்னு கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. மற்ற எல்லாமே நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான். இது கார்டு அப்படின்னா ஏடிஎம் கார்டு. முன்னாடி 14 நம்பரு, இது எக்ஸ்பைரி டேட்டு, சிசிவி பின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பின் இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அதில் கேட்கும். இதில் 820 ரூபா கேட்கும். நீங்கள் 819 டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. ஆனால் இன்னும் நீங்கள் கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா 100% உங்கள் அமௌண்ட் வந்து சேஃபாக இருக்கும். எந்த ஒரு ஃப்ராடும் இது கிடையாது. ஓகேங்களா? அதை நான் சொல்லிடுறேன். பேக் வந்துடுறேன். கார்டு வந்து அப்படி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ நெட் பேங்கிங் வேலெட். இந்த நெட் பேங்கிங் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வேலெட் வந்து உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நீங்கள் வேலெட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட் வரல, நான் புதுசாக ஆர்டர் பண்ணுறேன்னா யூபிஐ கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி எக்ஸட்ரா கொடுத்துருப்பாங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கேட்டிருப்பாங்க. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஆர் கொடுங்க, சாரி ஆர் கொடுக்க வேண்டாம், இப்படி இருக்கும். மேலே இப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணால் யூபிஐ ஐடின்னு கேட்கும். இது நான் எப்படி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். யூபிஐ ஐடினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுற பேக் வந்துடுங்க. ஜிபே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து டெம்பரவரியாக தான் நான் அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி. ஸோ நான் இதில் வந்து பேங்க் கூட ஆட் பண்ணல, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து இப்படி இருக்குங்களா. ஸோ இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டுனா அதில் வந்து காமிக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இங்கே மேலே ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கியூஆர் கார்டு மாதிரி தெரியுதா. ஸோ ஓகேங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் கேட்கும். அப்படி எனக்கு வந்து இதில் கேட்குது. உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா காப்பி லிங்க்னு வரும், ஓகேங்களா. அதை வந்து காப்பி பண்ணிவிட்டு அது ஒரு ஜிமெயில் ஐடி மாதிரி இருக்கும், அதாவது யூபிஐ ஐடி. ஸோ அதுவும் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு அம்புக்குறி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்னென்னு அது தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ அதுதான் அதில், ஓகே. ஸோ யூபிஐ ஐடி வந்து இந்த மாதிரி ஒரு ஐடி வரும், அதுதான் அதில் என்டர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துடலாம். இங்கே யூபிஐ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேஸ்ட் பண்ண உடனே இங்கே ப்ளே நவுன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து அமௌண்ட் எடுத்துக்கலாமா கேட்கும். நீங்கள் உடனே ஜிபே ஓப்பன் பண்ணி அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண ஒரு சீக்ரெட் கோடு வச்சுருப்பீங்க. அந்த பேங்க்கோட ஒரு 4 நம்பர் நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க. அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து எடுத்துக்குவாங்க. 100% சேஃபான செக்யூரிட்டி தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அதை யாரும் பயந்துக்க வேண்டாம், ஓகே. இப்படி தான் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுறது, ஓகேங்களா. அமௌண்ட் வந்து இப்படி தான் நம்ம கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் வந்து குயிக்காக வந்துடும், ஓகே. இது வந்து ஒரு மெத்தடு, ஓகே. இப்போ நம்ம அடுத்த மெத்தட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அடுத்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, எப்படி ஆர்டர் வந்து செக் பண்ணுறது, நம்ம ஆர்டர் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே மேலே பாருங்கள் ஒரு ஆல் மாதிரி தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், ஆர்டர், ரீப்ளேஸ், ஈவல்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆர்டர்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண ஒன்று பண்ணால் நீங்கள் இதுனா வரைக்கும் என்ன ஆர்டர் பண்ணீங்க அதில் எல்லாமே இதில் காமிக்கும். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் சொன்னேன். ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. ஸோ இதோட மாடலுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் செக் பண்ணி நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுங்களோ அது வந்து இங்கே காமிக்கும், ஓகேங்களா. இப்போது ஆர்டர் பே ஆயிடுச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் ஆர்டர் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன், இப்படி வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து இப்படி வந்துடும், இத்தனை டேட்டில் வந்துடும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆர்டர் பே, அதை இங்கே கொடுத்துருவாங்க. ஒரு பெய்டு ஆன் மட்டும்தான் உங்களுக்கு பே ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பணம் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. பெய்டு ஆகலைன்னா நான் வந்து இந்த ஒப்போவை கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வரும், அன்பெய்டு ஆர்டர்னு வரும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பணம் எடுத்துகிட்டா இது வந்து எரர் காமிக்கும். அவங்க வந்து பணம் எடுத்துட்டாங்க, இப்போ எரர் காமிக்கும். நீங்கள் திரும்பவும் இந்த மாதிரி ரிசர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பவும் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சிடும், உங்களுக்கு மெசேஜ் வரும், ஓகேங்களா. ஸோ எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்துடும், பெய்டு ஆகலின்னு வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் செக் பண்ணுறது, அதான் நம்ம எப்போ வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணுவாங்க, ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் நண்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணுறது, ஓகேங்களா. எப்படி கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி எப்படி கேன்சல் பண்ணுறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ரொம்பவே ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் அந்த வழியாக பண்ணலாம், நான் சொல்கிற இன்னொரு மெத்தட் மூலியமாக பண்ணலாம், ஓகே. ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா விவா ஆர்டர் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் நான் சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்து ப்ராசஸரில் இருக்குது, அப்ரூவல் இருக்குது, பிஎஸ்டின்னு காமிக்குது அப்படின்லாம் ப்ராசஸ் வரும். அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஆர்டர் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து ஆர்டர் வந்து அவங்க பிக்கப் பண்ணிடணுன்னு உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ பேட்டரினால எனக்கு கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு, ஓகேங்களா. இதை எனக்கு டிஸ்பிளேவை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க குவாலிட்டிலாம் செக் பண்ணிவிட்டு டச் டிஸ்பிளேலாம் வேலை செய்யுது, எதாவது ப்ராப்ளம் இருக்குது செக் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. மேபி அவங்க அங்கேருந்து வரதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் கஸ்டமர் கூப்பிட்டு பேசிக்கலாம். நான் அதை என்னன்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வரும். பிஎஸ்டின்னா பாஸ்வேர்டு, அதாவது அவங்க வந்து குவாலிட்டியில் தான் வச்சுருக்காங்க ஒன்று, ஓகேங்களா. அது வந்து பாஸ் ஆகிடுச்சு, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. பிஎஸ்டின்னா பாஸ் ஆகிடுச்சு, அவங்க வச்ச டெஸ்ட்டில் அது பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து உங்களுக்கு
எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு ஷிப்மெண்ட்டும் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கேருந்து அனுப்பப்பட்டது ப்ராடக்ட். ஓகேங்களா, அனுப்பிட்டு ஐயோ இந்த ப்ராடக்ட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா அது வந்து பெரிய ப்ராசஸாக இருக்கும், அது வேண்டாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் அப்படி ஸ்கால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓகே நம்ம ஆர்டர் பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறனா, அப்படியே நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணீங்க அது அப்படியே மேலே ஸ்கால் பண்ணிங்கன்னா இமேஜ் காலை அடிக்கும். அவங்க வந்து ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்சல் வரும். அது என்ன ப்ராடக்ட்டோ உங்களுக்கு டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே காமிக்கும். எனக்கு பேட்டரிக்குன்னா பேட்டரி காமிக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் காமிக்கும். ஓகே, அடுத்தது இப்போ கஸ்டமருக்கு எப்படி கால் கொடுக்குறது, அதாவது அவங்களுக்கு எப்படி கால் பண்ணுறது. நான் இந்த வீடியோக்கில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் நீங்கள் அதில் வந்து கூப்பிட்டு பேச முடியும். மற்ற நேரம் அவங்களுக்கு கால் போகாது, போனாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ் கிடையாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து தமிழில் பேச மாட்டாங்க, இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி தான் பேசுவாங்க. நீங்கள் நல்லா யாரும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஹிந்தி உங்களுக்கு நீங்களே பேசலாம். அதாவது மை ஆர்டர் டெலிவரி எப்போது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை நீங்கள் பேசலாம். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஆர்டரை பற்றி என்ன கேட்க முடியுமோ அதை கேட்கலாம். ஓகே, இப்போ எப்படி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரிக்வெஸ்ட் கால் பேக்குன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கிளிக் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான் அந்த டைமுக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா, ஸோ 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குள்ளே அதுக்குள்ளே கூப்பிட்ருங்க. அதுக்கு கீழே கூப்பிட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதை நான் சொல்லிடுறேன். உங்கள் ஆர்டர் ஐடியாக பார்த்துட்டு இங்கே வந்து சும்மா டைப் பண்ணிக்கங்க, மை ஆர்டர் எப்போ டெலிவரி அப்படின்னு சும்மா டைப் பண்ணிவிட்டு ஒரு 20 லெட்டர் வருமா டைப் பண்ணிவிட்டு இங்கே ரிக்வெஸ்ட் கால் பேக் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு கால் வரும். அவங்க இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டா இருங்க இதுக்குள்ளே வந்து. ஓகேங்களா, ஸோ அதுதான், இவ்வளோதான். ஓகே, அடுத்தது வந்து எப்படி ப்ரோ இப்போ எப்படி பணம் வந்து எப்படி அவங்க சென்ட் பண்ணுவாங்க கேன்சல் ஆகிடுச்சுன்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து உடனேலாம் உங்களுக்கு பணம் வந்து வந்துடாது. அது வந்து உங்களுக்கு டைம் எடுத்துக்கும், ஒரு 15 நாள் 10 நாள் டைம் எடுத்துக்கும். ஆனால் கண்டிப்பாக பணம் வந்துடும். நிறைய பேர் கமெண்டில் வந்து போட்டிருந்தீங்க அதை வந்து பணம் வந்து ரிட்டர்ன் வரல அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கஸ்டமர் கூப்பிட்டு பேசி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்லா தெரிஞ்ச இங்கிலீஷ் பேசுகிறவங்கள்ட்ட கொடுங்க. ஓகேங்களா, ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கிலீஷில் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷ் பேசணுன்னா பேசுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது வந்து எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதே தான், இதையவே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈவால்ட்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இதில் வந்து அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள், பணம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடுச்சா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கம்ப்ளீட்டு இந்த மாதிரிலாம் வரும் உங்களுக்கு. இது வந்து கேஷ்பேக். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் வரும். இதுதான் இந்த மேக்ஸ்பே பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ மேக்ஸ்பேயில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் எதுவும் குழப்பிக்கல வேண்டாம். இந்த வீடியோ மூலிமா நான் ஒரு சில மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அது வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புரியும். ஓகே, முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அது வந்து ப்ரைஸ் ஓகேவா உங்களுக்கு, அதுக்கப்புறம் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, கீழே ரிவ்யூ படுத்துங்க. நீங்கள் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவ்யூன்னா, அதாவது ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் உங்கள் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போது ரீசெண்டாக இந்த சாம்சங்கை கிளிக் பண்ணுறேன். சாம்சங்கில் வந்து பார்த்தோம்னா இந்த கேலக்ஸி 10 S10 இது வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். எல்சிடி வித் ஃப்ரேம் எல்லாமே எல்லாம் கிடச்சிருக்கோன்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஐசி, அதாவது ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு ஐசியும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நான் இது வந்து காமிக்கல, சாரி. ஒவ்வொரு மாடலுக்கு இப்போ வர ரீசெண்டாக வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மாடலுக்கு வந்து கிடைக்காது. பேட்ரி கனெக்டர் எல்லாமே கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ரிவ்யூ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 14,000 கொடுத்துருக்கான்னு தெரியும். 14,160 ரூபா வெளியில் மார்க்கெட் ப்ரைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4,310 ரூபா தான். உங்களுக்கு எவ்வளோ சேவ்னு நீங்களே பாருங்கள். அப்படியே குவாலிட்டி ஒரிஜினலாக இருக்கும். நான் வந்து இதை ரிவ்யூ காமிக்கிறேன். ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதில் காமிக்கிற அப்படியே குவாலிட்டி உங்களுக்கு வந்துடும். என்னென்ன கலரு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ இந்த வருஷத்தில் அவங்க அப்லோடு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ரைஸுக்கு நல்ல ஒரு கூல் குவாலிட்டி ஒரிஜினல் அப்படின்னு இல்லை. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா யாருமே நெகட்டிவ் கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாருமே பாசிட்டிவ் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 100% நல்ல ஒரு வெப்சைட் தான். இதுலேயே போட்டிருப்பாங்க பாரு, உங்களுக்கு காமிக்கிறேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்லி, நோ ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தருவாங்க. அது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் கரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வேறு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டாங்க. அது வந்து உங்களுக்கு ஈவேட்டில் சேர்ந்துடும். ஓகேங்களா, சொன்ன மாதிரி தான் 10 நாள் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிங்கிறது 10 நாளுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இது எங்கெங்கே இருக்குது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க, அது எப்படி வரும் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்னென்ன அதில் இருக்குதோ இதில் வந்து பாருங்கள், அப்படியே உங்களுக்கு குவாலிட்டி இருக்கிற மாதிரி அப்படியே வரும், ஃப்ரேமோடையே வரும், கிளாஸ் காம்போ ஃபில்டரோடு வரும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த வெப்சைட்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதோட அன்பாக்ஸை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பேட்டரி நான் சொல்லியிருந்தேன்ல, அதோட அன்பாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வரும்.